இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவதூதன் மரியாளிடம், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொன்னபோது, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்று மரியாள் சொல்ல, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லி, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று தேவதூதன் சொன்னான். இந்த முழு உலகத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே உண்டாக்கி வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்தையும் சிருஷ்டித்த தேவன், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதுபடியாக, வானம் பூமி கொள்ளாத தேவன் இந்த பூமியில் உள்ள தண்ணீரை எல்லாம் தன்னுடைய கையினால அளந்து வானங்களை ஜான் அளவாக பிரமாணித்து பூமியில் உள்ள மண்ணை எல்லாம் மரக்காலில் அடக்கி பர்வதங்களையும் மலைகளையும் தராசிலே நிறுத்தத்தக்கவர். அவருடைய பார்வைக்கு இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் தண்ணீரின் ஒரு துளி போலவும் தராசிலே படுகிற தூசு கோப்பாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவன் தன்னை முற்றிலுமாக ஒடுக்கி சுருக்கி ஒரு சின்ன செல்லாக, சிங்கிள் செல்லாக, கன்னியின் வயிற்றிலே கர்ப்பமாக மனிதனை மீட்கும் பொருட்டு மனிதனாக இந்த பூமிக்கு உருவெடுத்தார். இது தேவனால் மாத்திரமே கூடும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட வாலிபனிடம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்க அவன் மனம் இல்லாத போது சீடர்கள், யார்தான் ரட்சிக்கப்படக்கூடும் என்று கேட்டபொழுது, மனுஷரால் கூடாததுதான், அதாவது தன்னுடைய ஆத்மாவை ரட்சித்து கொள்ள எந்த மனுஷனாலும் கூடாது, தேவனால் மாத்திரமே கூடும். அவருடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் கூடும். எப்படி என்றால், அவனுடைய ரட்சிப்புக்கான வழியை உண்டாக்கி வாசலை திறந்து ரட்சிப்பின் திட்டத்தை செயல்படுத்தி நிறைவேற்றி மனுஷருக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணின தேவன் மனிதனுடைய மனக்கண்களை திறந்து அதை புரிந்து கொள்ளும்படி செய்து மரித்து போன அவனுடைய ஆத்துமாவை உயிரடையும்படி அவனுக்கு ரட்சிப்பை அருளி செய்தார். இது தேவனால் மாத்திரமே கூடும். அசுத்த ஆவியினாலே அலைக்கழிக்கப்பட்டு அநேக முறை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி தன்னுடைய மகனை கொலை செய்ய முற்பட்ட அசுத்தாவின் பிடியிலிருந்து விடுவிக்கும்படி இயேசு கிறிஸ்துவிடம் கேட்ட அந்த தகப்பனிடம், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி அசுத்தாவின் பிடியிலிருந்து அந்த மகனை கர்த்தர் விடுவித்தார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற அந்த உறுதியான நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, நீர் படைத்த மனிதனை மீட்டுக் கொள்வதற்காக மனிதனாக இந்த பூமியில வந்து எங்களுக்கான மீட்கும் பொருளை கொடுத்து மீட்டு கொண்ட தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மில் உறுதியான நம்பிக்கை வைத்துள்ள உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்கிற தயவிற்காக நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.